ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஹாஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கௌதம் கிட்ட போன சித்ரா தேவி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மாமா கிட்ட பேசி நமக்கான ஒரு தொகையை எப்படியாவது போட்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருந்தேன். அது கூட எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டான் இந்த சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்லி போலமா அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. சரி, அந்த உயிரில் அப்படி என்னதான் எழுதியிருப்பாரு, எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்க தருணத்தில் தேவி அந்த கிழிச்சு போட்ட பேப்பரை எடுத்து ஒட்ட வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. அதுக்குள்ள வேலைக்காரி என்ன பண்றாங்க, அந்த பேப்பரை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தலை விதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பரை டஸ்ட்பினில் போய் எடுக்கிற தருணத்தில் கௌதம் அங்கேருந்து வந்து அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பயந்து போன சித்ராதேவி பா நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்ல, என்னம்மா சூர்யா பேப்பரை கிழிச்சதுனால இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, என்னடா பேசுற அப்படின்னு கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்க, சரி எதுக்காகம்மா இந்த பேப்பரெல்லாம் இப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் கேட்க, மாமா உயிர் எழுதியிருக்காருன்னு தெரியும், ஆனால் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரியுமா, இந்த பேப்பரை எல்லாத்தையும் வந்து ஒட்டி பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கலாம்டா அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பாட்டியும் தாத்தா கிட்ட அப்படி என்னதான் அதில் எழுதி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு துருவி கேள்வி கேட்க, சித்ராதேவி அந்த பேப்பரை படித்து அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. அம்மா எழுந்துருங்கம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பதறி போய் எழுப்ப, தாத்தா இப்படி எழுதியிருப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியிலே இருக்காங்க சித்ராதேவி. ஒரு பக்கம் சூர்யா கிட்ட வந்த ராஜலட்சுமி, என்ன சூர்யா சோஃபாலே ஃபோனை வச்சுட்டு வந்தியா, ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு பாருப்பா யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்ல சூர்யா எடுத்து பேசுறாரு. வெளிநாட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆகிட்டாரு டாக்டர், அதனால உங்கள் தாத்தாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்ல, இல்லை அவர் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இல்லை, ஒரு டேரெக்டாக நானே போய் ஏர்போர்ட் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆச்சுப்பா ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்க, ஒரு குட் நியூஸ் தாம்மா, தாத்தாவை பார்க்கறதுக்காக அந்த ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் வந்திருக்காங்க, நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இந்த பக்கம் கீழே இறங்கி வந்த ராஜலட்சுமி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கீழே கூப்பிட்டு சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சித்ராதேவி தவிர்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட சித்ராதேவி என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சித்ரா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்க, அதுக்கப்புறம் காயத்ரி அதை தொடர்ந்து மற்றவங்களும் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல, தான் நல்லபடியாக குணமாகறாரோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் நம்ம பேசும்போது அவரை பற்றி நம்ம பாசிட்டிவாக தானே சொல்ல முடியும், எதுக்காக நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கேள்வி கேட்க, கோபப்பட்ட சித்ராதேவி ஐஸ்வர்யாவை திட்ட, இது என்னோட விஷயமோ இல்லை என் தங்கச்சியோட விஷயமோ இல்லை இது தாத்தாவோட விஷயம், இதில் கூடவா நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க ஐஸ்வர்யா. எல்லாரும் சித்ராதேவியை டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி பேச அந்த தருணத்தில் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததும் பாட்டிமா இருங்க நான் அவரை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இருங்கம்மா இதுக்குள்ளே வேண்டாம் நீங்கள் போய் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல மகா ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. டாக்டரும் சூர்யாவை பார்த்து இவங்க யார் அப்படின்னு கேட்க, என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்கிறத கேட்டு மகா ரொம்பவே சந்தோஷப்பட, பரவாயில்லையே இவங்க இவ்வளோ சீக்கிரமாக ஆர்வமாக இருக்கிறத காட்டிலும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இவங்க தாத்தா மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு. அப்புறமா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாத்தா வர சொல்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறமா தாத்தாவோட ஹெல்த் பற்றி என்ன சொல்கிறாங்க இது எல்லாமே டிவிக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.